இதுவரை எந்த கட்சியையும் நேரடியாக ஆதரிக்காத முன்னாள் IAS அதிகாரி சகாயம் அவர்கள் தற்போது ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க ஒரே வழி நாம் தமிழர் கட்சிதான் என நேரடியாக தன் ஆதரவை பதிவு செய்து உள்ளார். அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் அவர்களும் லஞ்சத்துக்கு எதிராக பேசுகிறார்கள், ஊழலுக்கு எதிராக பேசுகிறார்கள். ஆனால் அவர்கள் வருகிற பொழுது அவர்கள் பேசியதை மறந்துவிட்டு அவர்கள் ஊழலை இன்னும் வலுவாக வளர்த்திருக்கிறார்கள் என்பதுதான் தெரிய வருகிறது. எனவே இன்றைக்கு திரு சீமான் அவர்கள் பேசியதை நாம் வரவேற்போம். நாம் தமிழர் கட்சி அது வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி. தமிழ் தேசிய பின்புலத்திலே உண்மையை சொல்லப்போனால் தமிழ் தேசியம் அது தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் தத்துவமாக, ஒரு கருத்தியலாக இன்றைக்கு வளர்ந்து வருகிறது. முன்னாள் IAS அதிகாரி சகாயம் அவர்கள் நேர்மையும் வெளிப்படை தன்மையையும் கொண்ட நிர்வாகத்தின் அடையாளமாக மக்களிடம் உயர்ந்த மதிப்பை பெற்றவர். தனது பணிக்காலத்தில் ஊழலை எதிர்த்து திடமான நடவடிக்கைகள் எடுத்தவர் என்ற பெயரை உறுதியாக நிலைநிறுத்தினார். தமிழ் தேசிய சிந்தனையுடன் செயல்படும் நாம் தமிழர் கட்சி குறித்து அவர் கூறும் கருத்துக்கள் கவனத்தை ஈர்த்து உள்ளன. இனப்படுகொலை போன்ற வரலாற்று வேதனைகளை மறக்க முடியாது என்றும் அது தமிழர் உணர்வின் முக்கிய பகுதியாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறார். அதே நேரத்தில் சீமான் தலைமையில் அந்த கட்சி முன்னெடுத்து வரும் கொள்கைகள் மற்றும் தமிழ் தேசிய அடையாள அரசியலுக்கு தனது ஆதரவை வெளிப்படுத்தும் வகையில் அவரது கருத்துக்கள் பார்க்கப்படுகின்றன. நேர்மை, பொறுப்புணர்வு மற்றும் தமிழர் உரிமைகள் ஆகியவற்றை மையமாக கொண்ட அரசியல் வளர வேண்டும் என்ற அவரது நிலைப்பாடு மாற்றத்தை எதிர்பார்க்கும் மக்களிடம் ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்குகிறது. இந்த நிலையில் ஊழலை முழுமையாக ஒழிக்க வலுவான மாற்று அரசியல் தேவை என்பதையும் அதற்கான ஒரே வழி நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகளில் இருப்பதாகவும் அவர் கூறியிருப்பது முக்கியமான திருப்பமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சீமான் அவர்கள் வேடசந்தூரில் பேசிய உரை இந்த ஆதரவிற்கு முக்கிய காரணமாக உள்ளது. அந்த உரையில் ஊழல் என்பது தனிப்பட்ட தவறு அல்ல, அது ஒரு அமைப்பு சார்ந்த பிரச்சனை என்றும் அதை ஒழிக்க முழுமையான அரசியல் மாற்றமே தீர்வு என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதிகாரத்தில் இருப்பவர்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று, அரசியல் பொதுநலனுக்காக இருக்க வேண்டும் என்றும் சகாயம் அவர்கள் கூறிய கருத்துக்கள் அவரது நிர்வாக நேர்மையை சுட்டிக்காட்டுகிறது. இந்த ஆதரவு அறிவிப்பின் மூலம் வெளிப்படும் முக்கிய அம்சங்களில் ஒன்று ஊழல் ஒழிப்பு என்பது தேர்தல் வாக்குறுதி மட்டுமல்ல, நடைமுறையில் அமல்படுத்த வேண்டிய கட்டாயம். இரண்டாவது, அரசியல் மாற்றம் மக்கள் விழிப்புணர்வுடன் தொடங்க வேண்டும். மூன்றாவது, வெளிப்படையான மற்றும் பொறுப்பான ஆட்சி அமைப்பை உருவாக்க வேண்டும். மொத்தத்தில் சகாயம் IAS அவர்களின் இந்த நிலைப்பாடு நாம் தமிழர் கட்சியின் ஊழல் ஒழிப்பு கோட்பாட்டிற்கு வலுவான ஆதரவாக அமைந்து உள்ளதுடன் தமிழக அரசியலில் புதிய விவாதத்தையும் எதிர்பார்ப்பையும் உருவாக்கியுள்ளது.